அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, இப்பத்தாயா அந்த பக்குவத்தை அடைஞ்சிருக்க, வெற்றி உமக்கு, போயிட்டு வான்னு அம்மா வாழ்த்துனா. புள்ள கேட்கிறேன், 2 முறை கத்தியை கொண்டு வந்தனே, அந்த பக்குவத்தை அடையலேன்னு சொன்னீங்களே, நான் என்னம்மா தவறு பண்ணேன்னு புள்ள கேட்டேன். அம்மா சொன்னா, கத்தியை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னேன். அந்த கத்தியை கொண்டு வந்த விதம், அடிப்பகுதியை நீ பிடித்து கொண்டு நுனிப்பகுதி பிறரை தாக்குவதை போல 2 முறை கொண்டுகிட்டு வந்த, அந்த பக்குவத்தை அடையலேன்னு அம்மா சொன்னேன். இப்ப தாண்டா நுனிப்பகுதியை நீ பிடித்து கொண்டு அடிப்பகுதி பிறரை தாக்காததை போல கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த, இப்ப தாண்டா அந்த பக்குவத்தை அடைஞ்சிருக்கேன்னு இந்த அம்மா சொன்னது வார்த்தை. சொன்னது யாருக்காக தெரியுமா? உலக நாடுகள் மிரண்டு பார்க்கும் அளவுக்கு அற்புதமான பெருமை சேர்த்தாரே விவேகானந்தர். அந்த விவேகானந்தர் சொன்ன விஷயம்தான் தாய் மகனுக்குண்டான கேள்வி பதில். அப்படி கேள்வி கேட்டு பதில் சொன்னா அள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன பனி தோமோ பசுமுள்ளோ பனி தூங்கும் பசுமுள்ளோ மின்னது உண்டாட்டம் அந்த சித்திரை பெண்ணாட்டம் மின்னது உண்டாட்டம் நல்ல வித்திரை பெண்ணாட்டம் காலத்தில் காதலன் காதலி செல்லே நான் மாறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாம மகன் குடிக்கலையா சொல்லு சொல்லி மஞ்ச வர வழிகளையா வந்து நிலை உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தேன் மானே. ஒரு மாலை பண்ண போதே காட்டான காட்டவனே கல்லு போட்டு ரோட்டு வரி வண்டி மடியட்டி வச்சு முன்னே போகுதடி பார்க்கப்பட்ட போன மனம் பின்னே போகுதடி ராஜா என்றால் மந்திரி என்றால் ராஜ்யம் இல்லையாத ஒரு நாள் இல்லையாத ஒரு உறவும் இல்லை நமக்கு பிரிவுமில்லை. ஆடுகின்றேன் நான் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமையா கடவுள் செய்த குற்றமையா கடவுள் செய்த குற்றம் வந்தன செய்தினமே நாராயணா 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 வந்தனம் செய்திடவே வைகுண்டநாதனை வந்தனம் செய்திடவே வைகுண்டநாதனை வந்தனம் செய்திடவே வாழ்வில் வழி காணும் வாழ்வில் வழி காணும் வாழ்வில் வழி காணும் பல்வினைகள் ஓடும் வாழ்வில் வழி காணும் பல்வினைகள் ஓடும் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பாதவிமோசனம் அடைந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் கருள் பவனே பரந்தமா கண்ணா பாரினில் உனை பாடு பதமல் தந்தருள்வாள் கருள் பவனி பரந்தமா கண்ணா பாரினில் உனை பாடு பல மலர் பணிந்தருள்வாய் கருள் பவனே பரந்தமா கண்ணா பாரினில் உனை பாடு பதமல் தந்தருள்வாள் ஏற்றில் உள் புகழை நாராயணா 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 ஏற்றில் உள் புகழை எதிர்த்தாத நாளும் இல்லை ஏற்றில் உன் புகழை எதிர்த்தாத நாளும் இல்லை என்னவனே உன்னை எண்ணாத நாளும் இல்லை என்னவனே உன்னை எண்ணாத நாளும் இல்லை பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பாவ விமோசனம்
ஓம் நமோ நாராயண அறிவோம் நமோ நாராயண நமோ நமக நாராயண பராபரத்தில் பரந்தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே சதாசன் தோன்றி சதாசன் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரன் உத்தரன் தோன்றி உத்தரனை மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பரமா தோன்றி பிரமாபல அப்பு தோன்றி அப்போ ஆயுத தோன்றி வாயுவிலே பிரதம தோன்றி பொருள் அனந்தோண்டு அனத்தவச்சுகள் தோற்றுவிக்கப்பட்ட சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய மொத்தொழுக்கு முதலாக விளங்கக்கூடிய அந்த சிருஷ்டிகத்தா பிரமன் உலக உற்பத்திக்காக முதலே நாம் தோற்றுவிக்கப்பட்ட அருள் நலத்தின் நாமலை துறவரத்தை நாடி சென்று விட்டவர் கணத்துக்காக கோமங்கள் வெத்தவெளி படைத்தான் அப்படி படித்து நீங்களாவது தூரத்தில் வெத்தவிட்டான் பிரமன் அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள் யாமற்றும் இல்லமது கேட்டு திருமதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கணபரியா ருத்ரா கணிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுனமா கலகப்பிரியா நாரதான் சொல்லக்கூடிய இருநான் அதிகார வழக்கம் எழுந்து சத்தியில் ஒரு அனுமதியாக வீட்டிருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமணிக்க எல்லாசிகளையும் பெற்று இரண்டாவதாக வைகுண்டம் கொண்டு அங்கு காக்கும் கடவுள் அந்த பரந்தாம் நீட்டுவதில் மூன்றாவதாக கைலாயமலை சென்று அங்கு உலகலாம் உணர்ந்து ஒருவருக்கு உலகளாவை நீர்மணி மெருகின அருகில் ஜோதி நம்மள தாடுவார் மகேஷ் இளமணி வாழ்த்தி வழங்க அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாதன் மிக விட்டபோது வெளிமலை சாரல் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வெளிமலை சாலோரமாக வந்தாலும் கூட ஒரு நாளைக்கு உடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்ய ஒரு வேளை அந்த கழகத்தை செய்ய சிறசாகப்பட்டதோ 1000 சுக்கா அதனாலதான் இந்த பூலோகத்துக்கு வரணும்னா எனக்கு பயம். ஏன் பயப்படுறிய பூலோகத்துக்கு வர்றதுக்கு? இறைவன் படைச்சது மொத்தம் 14 உலகம். எப்படி? மேல 7 கீழே 7. சொர்க்கலோகம், பூலோகம், புவர்லோகம், ஜனலோகம், தபலோகம், மகளோகம், சத்தியலோகம் மேல. அதெல்லாம் விதலம், சுதலம், ரசதலம், தராதலம், மகாதலம், பாதாளம் கீழே. 13 உலகத்துக்கு போற போது எனக்கு எந்த பயமுமே வரல. என்ன சாமி சொல்றீங்க? ஆனா இந்த பூலோகத்துக்கு வரணும்னா மட்டும்தான் எனக்கு பயம். என்ன நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீங்க இருக்கிறதுனால தான் அவ்வளவு பெரிய பிரச்சனையே. என்ன காரணம்? ஏன் இந்த புலகத்துக்கு வரணும்னா பயம் தெரியுமா? என்ன பயம்? இந்த புலகத்துல மட்டும்தான் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வஞ்சனை, சூது, அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் பொண்டாட்டி எப்படி கூட்டிக்கிட்டு ஓடுறது, மாமியாவை எப்படி மருமையை வச்சுக்கிறது, இந்த வஞ்சனை எல்லாம் நடக்கிறது எங்க? பூலோகத்துல தானே. இந்த பூலோகத்துல மட்டும்தான். இந்த புலகத்துல எத்தனை பேர் பெருமையாக பிறந்திருந்தாலும் கூட அழகான ஒரு மாமனிதன் அற்புதமாக அன்றே பிறந்தான். யார் தெரியுமா? எவ்வளவு பணம், எவ்வளவு காசு அத்தனையும் வச்சிருந்தான். அப்பேற்பட்ட பணத்துக்கு சொந்தக்காரன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த காசு பணம் இதெல்லாம் எதுக்குடா, என் கூட வரப்போதா அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்தேன். வீட்டை விட்டு வெளில போற பொழுது போட்டான் கொட்டைய, அடிச்சான் பட்டைய, கட்டினான் காவிய. வீட்டை விட்டு வெளில போற பொழுது அவளை பெத்த தாய் வந்து கேட்கிறா, எதுவும் வேணாம்னு வெறுத்துட்டு போறியே, நான் பெத்த ராசா, ஒருவேளை இந்த அம்மா இறந்தா இந்த அம்மாவுக்கு யாரா, ஒரே புள்ள யாரா எதனா செய்யறது என்று வேதனையோடு கேட்டா. அதுக்கு தான் புள்ள சொன்ன, அம்மா எனக்காக நீ ஒரு முடிச்சபத்து இந்த பூமியில என்ன பெற்று கொடுத்திருக்க, ஆனா உனக்காக ஒரு முடிச்ச நான் இடுப்புல போட்டிருக்கேன். இந்த முடிச்சு என்னைக்கு அவருதோ அன்னைக்கு நீ இறந்த செய்தி கேட்டு உன்னை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு போனேன். காலம் கடந்தது. ஒரு நாள் மதியான நேரம் இடுப்புல முடிச்ச பார்க்கிறேன், முடிச்சு அவுந்து போச்சு. அப்ப தமிழுக்கு ஞாபகம் வந்தது, ஆகா முடிச்சு அவுந்துருச்சே, ஒருவேளை அம்மா. நேரா வீட்டுக்கு வந்தேன். வீட்டுல வந்து கேட்கிறேன், எங்க அம்மா எங்கேன்னு. எங்க அம்மா இறந்து சுடுகாடு ஓடுனேன். சுடுகாட்டுக்கு மரங்களை அடுக்கி மேல தாயுடைய உடல் வைக்கிற பொழுது வேதனைப்படுறேன். என்ன 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் இந்த விறகு கட்டையில அவன் மேனிய வச்சா மேனி நோகுமேனு நினைச்சு போனேன். 3 வாழை மரத்தை வெட்டினேன், கொண்டு வந்து அடுக்கினேன். அது மேல தாய் உடலை வச்சேன். எல்லாரும் சிரிக்கிறேன், எப்படா வாழை மட்டை எரியும்னு சொன்னான் பார். முன்னையிட்டதி முப்போரத்திலே, பின்னையிட்டதி தென் இலங்கையிலே, அன்னையிட்டதி அடி வயிற்றிலே, யாருமிட்டதி மூழ்க மூழ்க என்று பாடினான். அப்பேற்பட்ட புண்ணியவான் பிறந்த பூமி அவன்தான் பட்டினத்தான் என்கின்ற பெருமையான மனிதன். அவன் பிறந்த பூமியில நீங்களும் தான் பிறந்திருக்கீங்க. என்ன சாமி உதாரணத்துக்கு எங்களையும் சொல்லிவிட்டி? எப்படி நாங்களும் வாழை மட்டையை வச்சு பிடிக்கவே மாட்டேங்குது. நீங்க வச்சா வாழை மட்டை எரியாது. இந்த உலகத்துல 2 பேர் தான் வாழை மட்டை எரிய வச்சது. யாராரு? ஒண்ணு பட்டினத்தார், இன்னொன்று நல்ல தங்கால்.
2 பேர் மட்டும்தான் வாழமை இருச்ச சரித்திரம். அவர் 2 பேரும் நல்லவங்க போல. அதனாலதான் இந்த பூலகத்துக்கு வரணும்னா எனக்கு பயம். அதுலயும் ஒரு வஞ்சனையை பாருங்க. ஏன் மண்டை வெடிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா? ஊரா சொல்றீங்க. இன்னைக்கு நாள் நம்ம ஊர்ல உங்க மண்டை வெடிக்கணும் நாங்க பாக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. என் மண்டை வெடிக்கணும். என் மண்டை வெடிக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் அத்தி முகத்தோனை அரணார் திருமகனை சத்தியின் புதல்வனை சித்தியின் கணவனை முத்துகள் நிறுவி நித்தம் கொள்ளக்கூடிய செல்வமெல்லாம் அள்ளித்தரக்கூடிய அந்த செல்வ கணபதி வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமையும் நோக்கத்தோடு விநாயகப் பெருமானை வணங்கி துவக்குவோம் கழகத்தை. நாராயண ஆமா அவுட்டர்ல சூப்பரா நல்லா இருக்கு. செல்வக்கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழும்பே குலத்தவ கொழும்பே சீருடன் வாழ்பவனே செல்வக்கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே பெரியவனே கணேசா செல்வக்கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே நல்லவர் செயலிலெல்லாம் துணை நிற்கும் வல்லமை கணபதியே தீமனை திருச்சி வைத்து விமர்சனம் தந்தவனே செல்வக்கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே வாமனர் மாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துகள் சொன்னவனே கீதையை எழுதி தந்த பக்தர் குல சித்தி விநாயகனே செல்வக்கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழும்பே சிவகுல தவ கொழும்பே சீருடன் வாழ்பவனே செல்வக்கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. இப்படி அந்த விநாயகர் வணங்கிவிட்ட வேதிமலை சாரல் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து இப்படி சில பேர் தூங்காமல் தூங்கி நீங்க தூங்குறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. தூங்குறாரு நல்லா. இங்க தூங்க கூடாது. அதுதான் முக்கியமான காரணமே. ஏன் என்ன காரணம்? நடக்க இருக்கிறது என்ன விழா? கும்பாபிஷேக விழா. கும்பாபிஷேகம் எத்தனை வகை இருக்கு தெரியுமா? சொல்லிட்டே மொட்டையா கும்பாபிஷேகம். அது தெரிஞ்சா நான் நாரதர் போட்டுருக்க மாட்டேன் சாமி. என்ன சாமி நீங்க என்னட்ட போய் கேக்குறீங்க? ஓஹோ, கும்பாபிஷேகம் என்னன்னு தெரிஞ்சாவே நீங்க நாரதர் போட்டுருவீங்களா? கும்பாபிஷேகம் அப்படின்னா என்ன? கும்பத்துக்கு ஒரு அபிஷேகம். கும்பாபிஷேகம் 4 வகை இருக்கு. ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம், அந்தரீதம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆவர்த்தனம் தெரியும். ஆவர்த்தனம் நாங்க வாசிக்கிறது ஆவர்த்தன வாசிப்போம். ஆமா,
இங்க நடக்கின்ற கும்பாபிஷேகம் புனராவர்த்தம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அவசியமா கும்பாபிஷேகத்தை நடத்தணும். அந்த கும்பாபிஷேக விழா சிறப்பா அமையணும் அப்படின்னா இங்க யாரும் தூங்கக்கூடாது. ஏன் இந்த கும்பாபிஷேக விழாவில் அற்புதமான ஒரு நிகழ்வு கல்யாணம். புத்தராஜே என்ன விழா? கல்யாணம். கல்யாணம் யாருக்கு? உமக்கும் நடந்தது ஒரு கல்யாணம். அதெல்லாம் பெரிய சிறப்பு இல்லைன்ட்டான். உமக்கும் நடக்க இருக்கின்றது கல்யாணம். அது சிறப்பு தானே. அதிலும் ஒரு சிறப்பு இருக்குமாங்கிற சந்தேகம் தான். ஆனா இங்கே நடந்தது கல்யாணம். மும்மூர்த்திகள் 3 பேர். அந்த கல்யாணத்தை விட இங்க நடக்க இந்த கல்யாணம் தான் அற்புதமான பாருங்க. உலகத்துல 2 கல்யாணம் மட்டும் ரொம்ப அற்புதமா நடந்ததுன்னு புராணம் சொல்லக்கூடிய கருத்து. முதல் திருமணம் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்திலே. அந்த திருமணத்தை காண்பதற்காக உலகமே ஒன்று திரண்டு கைலாயத்தில் கூடியது. கொஞ்சமா நெஞ்சமா சிவன் பார்க்கிறாரு, மொத்தமா நம்ம கல்யாணத்தை பார்க்க அவ்வளவு கூட்டம் வந்துருச்சு அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்க பொழுது அப்படியே உலகம் தலைகீழா மாறுது பாருங்க. தென்கோடி உயர்ந்தது, வடபகுதி தாழ்ந்துச்சு. சிவன் பார்க்கிறார், நம்ம கல்யாணம் சிறப்பா நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் உலகம் தலைகீழா மாறிச்சேன்னு நினைச்சு அப்படியே கூட்டத்தை ஒத்து பார்க்கிறார். அந்த கூட்டத்தில் குட்டையா ஒரு ஆளு உட்கார்ந்து இருந்தேன். அவனை எந்திரிடான்னாரு. அந்த ஆளு எந்திரிச்சான். என்னையான்னு கேட்டேன். தென்கோடிக்கு போகணும்னா. உனக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? நான் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு இங்க வந்திருக்கேன் என்ன அப்படின்னு அவன் கேட்டேன். உன்னால மட்டும்தான்டா இந்த வேலையை செய்ய முடியும், போடா தென்கோடிக்குன்னா. சொன்னவன் சிவபெருமான், கேட்டவன் அகத்திய மாமுனிவன். தென்கோடி சென்றான். உலகம் சமநிலை பெற்றது. அந்த கல்யாணம் அற்புதமாக நடந்து முடிஞ்சிருச்சு. சிறப்பான கல்யாணம். 2வது கல்யாணம் மதுரை மதியிலே மீனாட்சி சொக்கநாதர். மக்களுக்காக திருவிழாவை மாத்தின பெருமை இன்னைக்கு உலக நாட்டில் எங்கே இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தாயா. எங்க? மதுரையில் இன்னைக்கு நடக்குது சித்திரை திருவிழா. அந்த சித்திரை திருவிழா ஏற்கனவே எப்ப நடந்துச்சு தெரியுமா? மாசி மாதம். மக்கள் அங்கே யாரும் வரல. கேட்கிறார் அன்னைக்கு மதுரையை ஆண்ட திருமலையர் கேட்கிறார், ஏப்பா மக்கள் யாரும் இல்லையே, என்ன காரணம்? யாரா சாமி தூக்குறது, யாரா தேர் இழுக்கிறது அப்படின்னு. அப்ப தாங்கி உள்ளவங்க சொல்றாங்க, ஐயா இது மாசி மாதம், வயல்ல அறுவடை வேலை பார்த்துட்டு அசதியில எல்லாம் வீட்டில் தூங்குறாங்க, அதனாலதான் ஐயா யாரு வரலன்னு அங்கே உள்ளவங்க சொல்ல. அப்பத்தான் அவர் நினைக்கிறார், மக்களுக்காகத்தானடா திருவிழா, மக்களுக்காகத்தானடா கோயில், அவங்க வராத திருவிழா ஒரு திருவிழாவா அப்படி நினைச்சு சொன்னார். இனிமேல் இந்த திருவிழா மாசி மாசம் நடக்க வேண்டாம்டா, சித்திரை மாசம், தை, மாசி, பங்குனி 3 மாசம் வயல்ல அறுவடை வேலை பார்க்கட்டும். அறுவடை பண்ணி அதெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு கையில நிறைய காசு பணத்தோட மதுரைக்கு வரட்டும். மாத்திரா திருவிழாவன்னு சொல்லி மாசி மாசம் நடந்த திருவிழாவை மக்களுக்காக மாற்றிய பெருமை உலகத்தில் எங்கும் அல்ல, மதுரை பகுதியில் உண்டு. அதனாலதான் அங்கே இன்னைக்கு கிடக்கிற சித்திரை திருவிழா. அந்த கல்யாணம் அற்புதமா நடந்து முடிஞ்சிருச்சு. 3வது கல்யாணம் எங்க? நம்ம ஊர்ல. நம்ம ஊர் என்ன பேரு? பரணி வயல். பரமணி வயலா? பரமணி வயல். ஏன்னா வயல்னாவே இவங்களுக்கு தெரியாத விஷயமே அல்ல. காரணம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெருமை இருக்கிற காரணத்துக்காக அற்புதமான பெருமையோடு வரைக்கிறோம்னா இந்த கல்யாணம் சிறப்பாக இங்கு நடைபெறக்கூடிய நேரத்திலே அழகாக அமர்ந்திருக்கூடிய விதமான இவர்களுடைய உள்ளங்களெல்லாம் நான் ஒன்று கவனிக்கின்ற பொழுது இந்த இடத்தை எப்படி வர்ணிக்கணும்னு நினைச்சா எப்படி வர்ணிக்கணும் தெரியுமா? அன்பு மலர்களே, நம்பினீங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே, தர்ம உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தானம், தர்மம், 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 தர்மம். தானத்துக்கும் தர்மத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. தானம்னா கேட்டு பெறுவது, தர்மம்னா தானா செய்வது. இந்த உலகத்துல சிறந்த தானம் அப்படின்னா என்ன தானங்க ஐயா? கண்தானம். அன்னதானமா? அதெல்லாம் ஒரு பெரிய தானம் இல்லைன்ட்டா. அன்னதானம் போட்டீங்கன்னா இருக்கிறவன் வந்து திம்பா, இல்லாத ஆள் வந்து சாப்பிடுவான். அது எப்படி தானத்தில் பொருந்தும் சொல்லுங்கய்யா? என்ன தானம் சிறந்தது? நிதானம். நிதானம் இருந்தா தானே அவன் மனுஷன். நான் சொல்றது என்ன? கொடுப்பது, செய்வது, கொடுப்பது. நிதானம். ஒரு மனுஷனுக்கு நிதானம் இருக்கணும். நிதானம் இருந்ததுனாலதான் 3 வருஷத்துக்கு முன்னால வந்ததே வியாதி. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஊசி போட்டியே
மருந்து குடிச்சியே, மாத்திரை தின்னியே, ஏன் நிதானம் இருந்ததனால உயிரை காப்பாத்திக்கிட்ட. ஆனா நிதானம் இல்லாம இருந்தவன் யார் தெரியுமா? ரோட்ல தெரிஞ்சானே பைத்தியம், அவனுக்கு யாரு எந்த ஊசியும் போடல, எவனு எந்த மருந்தையும் கொடுக்கல, அவனுக்கு வெயில் தெரியாது, மழை தெரியாது, காற்று தெரியாது, அவன் தாயா நிதானம் இல்லாதவன். அப்ப நிதானம்னா மனுஷனுக்கு இருக்கணும். அப்ப என்ன தானம் சிறந்த தானம்? நீங்க சொல்லுங்கதா. கண் தானம். டிவில எத்தனை சீரியல் பாக்குறீங்க? அவங்க உட்காந்து நாடகம் பார்க்கறது பிடிக்கலையா? கிளப்பி விடுறீங்களா? வாழ்க்கையில ஏன்கிற கேள்வி இருக்கணும். ஏன்கிற கேள்வி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, இந்த நாட்டுக்காக நல்லது செய்யணும் கேட்கிறான் பார், இந்த நாட்டுக்காக நல்லது செய்யணும். அம்மா எனக்கு விடை கொடுங்கள், நான் அந்த உலகத்துக்காக நல்லது செய்ய போறேன் அப்படின்னு புள்ள கேட்கிறான் கேள்வி அம்மா கிட்ட. அம்மா சொன்னா, வீட்டுக்குள்ள போ, ஒரு அலமாரி இருக்கு, அதுல ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தி எடுத்துக்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னா. கத்தியை கொண்டு வந்து புள்ளை அம்மா கிட்ட கொடுக்கிற பொழுது அம்மா சொன்னா, ஐயா இன்னும் அந்த பக்குவத்தை நீ அடையலையான்னா. சில காலம் கழித்தது, மீண்டும் கேட்கிறான் கேள்வி, அம்மா இப்பொழுது எனக்கு விடை கொடுங்கள், எடுத்துக்கிட்டு வாடா கத்தியேன்னு கொண்டு வந்து கொடுக்கிறேன். இன்னமும் அந்த பக்குவத்தை நீ அடையலப்பா அம்மா சொன்னா. காலம் கழிந்தது, அப்ப கேட்கிறேன், இப்பொழுதாவது எனக்கு விடை கொடுங்கள், இந்த உலகத்துக்காக நான் நல்லது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், கொண்டு வா கத்தியேன்னு அம்மா சொன்னா. கத்தியை கொண்டு வந்து அம்மா கிட்ட புள்ள கொடுக்கிற பொழுது அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, இப்ப தாயா அந்த பக்குவத்தை அடைஞ்சிருக்க, வெற்றி உமக்கு, போயிட்டு வான்னு அம்மா வாழ்த்துனா. புள்ள கேட்கிறேன், 2 முறை கத்தியை கொண்டு வந்தனே, அந்த பக்குவத்தை அடையலேன்னு சொன்னீங்களே, நான் என்னம்மா தவறு பண்ணேன்னு புள்ள கேட்டேன். அம்மா சொன்னா, கத்தியை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னேன், அந்த கத்தியை கொண்டு வந்த விதம், அடிப்பகுதியை நீ பிடித்து கொண்டு நுனிப்பகுதி பிறரை தாக்குவது போல 2 முறை கொண்டுகிட்டு வந்த, அந்த பக்குவத்தை அடையலேன்னு அம்மா சொன்னேன். இப்ப தாண்டா நுனிப்பகுதியை நீ பிடித்து கொண்டு அடிப்பகுதி பிறரை தாக்காதது போல கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த, இப்ப தாண்டா அந்த பக்குவத்தை அடைஞ்சிருக்கேன்னு இந்த அம்மா சொன்னது வார்த்தை. சொன்னது யாருக்காக தெரியுமா? உலக நாடுகள் மிரண்டு பார்க்கும் அளவுக்கு அற்புதமான பெருமை சேர்த்தாரே விவேகானந்தர். அந்த விவேகானந்தர் சொன்ன விஷயம்தான் தாய் மகனுக்கு உண்டான கேள்வி பதில். அப்படி கேள்வி கேட்டு பதில் சொன்னா அதுல பெருமை இல்லையா? அப்புறம் கேள்வி கேட்கிறேங்கிற தெரியுது இல்ல? ஆமா. காரணம், இது உலகத்திலே சிறந்த தானம் ஒரே ஒரு தானம்னு நம்முடைய சம்பிரதாயம் சொல்லக்கூடிய பெருமை. அது என்ன தானம்னு நீங்க தேடுறதுக்கு முன்னால, தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் மேற்படி செல்வதால் நாளை நமது காலங்கள் சோலையில் மலர்ந்து காய்கனியால் நமக்கென்ன வளர்ந்ததாலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. சாசமல கூட்டம் ஆடுமலையில் அமைவதுதானே வாழ்க்கை கூட்டம். வாசமெல்லும் ஊர்வலி வந்து சாசமல கூட்டம் ஆடுமலையில் அமைவதுதானே வாழ்க்கை கூட்டம். தமிழும் ஓரிடமிருந்து பாட வேண்டும் காவியத்திலிருந்து, 3 தமிழும் ஓரிடமிருந்து பாட வேண்டும் காவியத்திலிருந்து. அந்த நாள் நினைவுகள், அந்த நாள் நினைவுகள், அந்த நாடு மாறாது.
அம்மாவோட அற்புதமான பெருமையான சோலை வைத்து பார்க்கிற பொழுது அடுத்த மரங்கள் அழகான சோலை வானத்தை துரத்துகிற வேண்டும் எங்கு பார்க்கிற பொழுது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சிடாங்க, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். அந்த வயல் இருக்கட்டும், முதல்ல இந்த வயல்ல இறங்குவோம். ஆமையா, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கு. இது என்ன மாவட்டம்? இது ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? என்னங்க? முகவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேளுங்க. அங்க இதெல்லாம் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களான்னு கேட்டேன். பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட கேளுங்க முகவைனா என்னன்னு. ராமநாதபுரம்ங்கிறது உங்க மாவட்டத்துக்கு பேரு. இதுக்கு சொன்னாங்க பத்தியா, முகவை. பக்கத்தில் இருக்க திருவாடனை நீங்க கூப்பிடுற பேரு திருவாடனை. வரலாற்று சிறப்பு என்ன தெரியுமா? அஜ கஜபுரம் இந்த ஊருக்கு பேரு. அஜ கஜபுரம். அஜன்னா ஆடு, கஜன்னா யானை. ஆடு ஆணை, திருவாடானை. முகவின்னு பெறுவதற்கு காரணம் ஒன்று இருக்கணும். முதல்ல வயல்ல இறங்குவோம். ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும் இந்த விவசாயத்துடைய தன்மை என்னங்கிற விஷயம். யாருக்கு தெரியும்? விவசாயம் பார்க்குற இவங்களுக்கு தான் தெரியும். சொன்னா பாரியா விவசாயத்துடைய பெருமையை. அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு. அது என்ன அடி காட்டுக்கு? என்ன அது? அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குடாங்க. ஏதாவது தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதா? சொல்லுங்க. சூப்பர், நல்ல ஒரு கைத்தட்ட சொல்லுங்க. அதான் விவசாயி. விவசாயிகளுக்கு மட்டும்தானே விவசாயத்தை தன்மை தெரியும். சொன்னார் பத்தி அடி காட்டுக்கு. அன்னைக்கு இன்னைக்கு இல்ல, கருதறுத்தம் அன்னைக்கு. இன்னைக்கு யார் கருத இருக்கிற? இன்னைக்கு எல்லாம் மிஷின் இருக்குது இல்ல? ஆமா, கருது. அப்படி கருத இருக்கிற பொழுது அடி வயல்ல இருக்கும் காட்டுக்கு. ஏன்? அதுதான் அதுக்கு உரம். நடு மாட்டுக்கு வைக்க, மாட்டுக்கு போட்டான். நுனி வீட்டுக்கு, நெல் வீட்டுக்கு. இதுலயும் அம்மா ஒரு அற்புதமான வேலை செஞ்சா பாரு. அடிச்ச நெல்ல முதல் நாள் ஊற வச்சா, அடுத்த நாள் அவிச்சா, அடுத்த நாள் ஆளாட்டினா, ஆள காய போட்டா, அடுத்த நாள் அரைச்சா. அந்த அரைச்சதுல அரிசி அவ வச்சுக்கிட்டா, தவிட்ட மாட்டுக்கு போட்டா, குருணைய கோழிக்கு போட்டா. எப்படி வச்சிருந்தா? இன்னைக்கு அரிசி வெள்ளையா இருக்கணும்னு நினைச்சு 2000 ரூபா கொடுத்து போய் கடையில் வாங்கிட்டு வந்து விஷத்தை திங்கிறங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். தெரியாமையே தின்னுக்கிட்டு இருக்கியே? தெரியும். இப்படி எல்லாம் காரணம் இருந்தது, பெருமை இருந்தது. இது குறிச்சிடலாம். அது என்ன மரம்னு தெரியுதா? என்ன மரம்னே தெரியல, வளர மாட்டேங்குது, அப்படியே இருக்கு, பூக்க மாட்டேங்குது. என்ன அப்படி சொல்றீங்க? அப்படியே இருக்குது. இது என்ன மரம்? 40 வருஷமா பாக்குறேன். இந்த மரம் அப்படியே தான் இருக்கு. தண்ணி ஊத்துறது இல்லைங்க, தண்ணி ஊத்துனா தெரிஞ்சு போயிடும். ஓ, அதுல தண்ணி விட ஊத்தணுமா? ஆமா, அதுல ஊத்துறேன். ஊத்தி பார்த்துட்டான். ஐயா, நான் தெரியாம உங்கள்ட்ட கேட்டுப்படையா? நான் இங்க கேட்டுக்கிறேன். நீங்க அம்மா இருக்குது, ஒரு முக்கம் முக்கிய எடுத்துட்டு வருவோமா? கொண்டாந்து ஊத்தி விடுங்க. அது ஒரு போட்டோம். காய்க்கவே மாட்டேங்குது. ஆமா, இங்க கேட்போம். காய்க்கவும் இல்லை, பூக்கவும் இல்லை. பாருங்க, அது உங்களுக்கு என்னன்னு தெரியல. இங்க கேட்போமே, இவங்களுக்கு தானே விஷயம் தெரியும். ஐயா சொன்னார்லப்ப, அடி காட்டு நியாயமா சொன்னார்ல. மரம், ஆலமரம், அரச மரம், புங்க மரம், புளிய மரம், எத்தனையோ மரம் இருக்கிறது. ஆனா மர வகையில ஆண் மரம், பெண் மரம் ஏதாவது இருக்காங்க ஐயா? என்ன மரங்க ஐயா? சாப்பா சாத்தா யார் சொன்னது? ஐயா அந்த பொண்ணு இங்க பாரு, கனவு காண வேண்டும். அதுதான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய பெருமை. உலக நாடுகள் மிரண்டு வாக்கும் அளவிற்கு அற்புதமான காரியத்தை செய்து மறைந்தாரே மாமேதை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த அற்புதமான பூமி. சொல்லணும் பனைமரம். ஆமா, ஏன்னா அந்த பனைமரம் எதுக்கு நமக்கு பயன்படுகிற விஷயம் தெரியும் உங்களுக்கு. இதில் தாங்க ஒரு சின்ன சந்தேகம். ஆண் மரம், பெண் மரம். பூக்கிற மரம் காய்க்காது, அப்படித்தானே? காய்க்கிற மரம் பூக்காது, தன்மை அதுதான். அதான் ஆண் மரம், பெண் மரம். பூக்கிற மரம் ஆண் மரம், காய்க்கிற மரம் பெண் மரம். ஒரு ஆல விதையை நட்டு வச்சா என்ன மரம் வரும் முத்துராஜ்? ஆலமரம் வரும். ஒரு புளிய விதையை நட்டு வச்சோம்னா புளிய மரம் வரும். ஒரு வேப்ப விதையை நட்டு வச்சோம்னா வேப்ப மரம் வரும். இதுல ஆண் மரம், பெண் மரம்னாங்கல்ல, ஒரே ஒரு கொட்டை தான், ஒரே ஒரு விதை தான். பணம் கொட்டை, பண விதை. இதை நட்டு வைக்கிறாங்களே, இதுல ஆண் மரம், பெண் மரம் எப்படிங்க வருது? ஆட்டிக்கிரி முழிக்க வைக்கிறீங்களே எங்களை திடீர்னு. யோசனை பண்ணியா? இங்க உட்காந்துருக்கு பாரு எங்க அம்மா. இந்த அம்மாவுக்காக ஒரு கதை சொல்றேன் கேட்டுக்க. இப்பதான் அந்த அம்மா ஓஹோ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு இப்பதான் இந்த அம்மா தெரிஞ்சுக்க. அத்தா ஆம்பளை பிள்ளை பத்தியாத்தா
சின்ன வயசுல நீ கல்யாணம் பண்ண வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளைய நீ பெத்த உடனே அந்த ஆம்பளை பிள்ளைய எப்படி நீ வளர்த்திருப்ப தெரியுமா? என்ன பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிடுறான் இருப்ப. சொன்னியா? என்ன பெத்த என் செல்லம் அம்மா பேச்ச கேள்றா சொல்லிருப்பியா? என்ன பெத்த என் ராசா நல்லா படுறா சொல்லிருப்பியல்ல? நான் உன்னை கேட்கிறேன், நீ பெத்த புள்ளைய என்ன பெத்த என்ன பெத்த என்ன பெத்தன்னு சொன்னீங்கல்ல, அந்த புள்ளைய உன்னை பெத்த இல்ல இல்ல சரி, உன்னை பெத்தது உங்க அப்பா. அப்ப நீ பெத்த புள்ளைய என்ன பெத்த என்ன பெத்தன்னு சொன்னியே, ஏன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. கேட்டுக்கங்க, ஆத்தம் வரலாம். அம்மா அவ பெத்த புள்ளைய என்ன சொல்றா? என்ன பெத்த ராசாங்கிறா, என்ன பெத்த தங்கம், என்ன பெத்த செல்லங்கிறா. பாப்பா கேட்டுக்க, அம்மா சொன்னா, மகனே ஏன் தெரியுமாடா ஒன்ன எங்க அப்பனுக்கு சமமா என்ன பெத்த ராசா ஏன் சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததனால நான் பிறந்தேன். நான் பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டீன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு. இந்த அம்மாவுக்கு உயிர் கிடைச்சிரும். ஒருவேளை அதுல சிக்கல் ஏற்பட்டா பிரசவம்னு பேரு. இந்த அம்மா உயிர் போயிரும். ஆனா உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்திருக்க. அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம். அதனால தான்டா எங்க அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த ராசா அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவள் அம்மா. இல்லைன்னா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டா. சொன்ன பாத்தியா அம்மா என்ன பெத்த ராசா அப்படிங்கிறதுக்கு அழகான அர்த்தம் சொன்னான். இன்னைக்கு எந்த அம்மாவும் எந்த பிள்ளைக்கு எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பதல்ல. ஏன்? நேரம் இல்லையா? இல்லை என்னன்னு தெரியலையே. நல்ல அங்கே போயிடுச்சு மம்மி அப்படின்னா என்னன்னு தெரியாத விஷயமா அப்படிங்கிற காரணம். அப்ப ஒரே ஒரு விதையில ஆண் மரம் பெண் மரம் தனித்தனியா வருது. எப்படி? அதில் தானே மண்டையை குழப்பம் இருக்கணும். என்னத்தா? கதை அப்படி இல்லத்தா. நீ வச்சே பார்த்துட்டியா? சரி, நீ சொன்னா நியாயமாக தான் இருக்கும். ஆமாம், சந்தோஷம். தேடணும் வாழ்க்கையில். தேடல் இல்லாத வாழ்க்கை சிறப்பாக காரணத்துக்காக இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அற்புதமான இடத்தை பெருமையோடு நிற்கும் நதியோடு கூடிய அற்புதமான இந்த நாளில் பார்க்கின்ற பொழுது இந்த இடம் மீது சிறப்படைவமாக கொடுக்கிற பெருமை எப்படி தெரியுமா? நதியோரோ நானும் வந்து நானும் கொண்டு நாட்டியமாடுவதில்லை. நான் பற்றி சொல்ல நதியோரம் நானும் வந்து நானும் கொண்டு நாட்டியமாடுவதில்லை. நான் சொல்ல நதியோரம் செல்லிரமேகம் மாற்றத்தினை விட்டு ஓடுவதென்ன மலைகள் போடுவதென்ன. செல்லிரமேகம் வான் தொட்டினை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன. புயல்தானோ 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 புயல்தானோ. சந்தன காடு இருக்கு தேன் சிந்திரு கூடிருக்கு. சந்தன காடு இருக்கு தேன் சிந்திரு கூடிருக்கு. நீ வேண்டுமா தேன் வேண்டுமா ஈரன் கைகளில் அல்ல நான் காணும் என் சொல்லே. நதியோரோ நானும் வந்து நானும் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்லே நான் காணும் என் சொல்லே. தேவதையாட்டம் மலைகளை கல்லுமலை இவள் தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம்
தலையாட்டம் அள்ளுவதென்ன நெஞ்ச கிள்ளுவதென்ன பனி தூங்கும் பசும்புல்லோ பனி தூங்கும் பசுமுள்ளோ மின்னது உண்டாட்டம் அந்த சித்திரை பெண்ணாட்டம் மின்னது உண்டாட்டம் நல்ல மித்திரி பெண்ணாட்டம் காலத்தில் ஊர்வலத்தில் காதலன் காதலி செல்லே நான் சொல்ல நதியோரம் நானும் கொண்டு நானும் கொண்டு நாட்டியம் மாடுது மெல்லே நான் சொல்ல இப்படி அழகாக அற்புதமாக இடத்தை வைத்துக் கொண்டிருந்தால் கூட அற்புதம் நிறைந்த பெருமையான இந்த சோலையை பார்க்கின்ற பொழுது அடர்ந்திருக்கும் மரங்களும் அழகான சோலைகள் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்களும் ஓடுகிற நீர் ஓடுகின்ற பூக்களும் தென்றல் கொன்றல் கோடை வாடை அப்படின்னா என்ன தெரியுதா? தென்றல் காற்று, கொன்றல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று. கிழக்க இருந்து வர்றது என்ன காத்து? ஒரு காத்து இல்லையே. என்ன கேள்வி கேட்கிறீங்களா நீங்க? நான் கேட்கணும்ல. நீங்க எங்களை கேட்கறீங்களா? பதில அவங்கள கேட்கறியா? அப்படியா? அப்புறம் நாங்க கேட்கறீங்களா? சரி கேளியா. கிழக்க இருந்து வர்ற காத்து என்ன காத்து? கொன்றல் காற்றுன்னு பேரு. சரி. மேற்க இருந்து வர்றது கோடை காற்றுன்னு பேரு. தெற்க இருந்து வர்றது என்னது? தென்றல் காற்றுன்னு பேரு. வடக்க இருந்து வர்றது வாடை காற்றுன்னு பேரு. அப்ப வீசுற காத்துக்கு நம்மளால பேர் வச்சாம்பா. அற்புதமான பேரு. இப்ப வயல்ல இறங்கிடுவோம். தையா சொன்ன சமஞ்சத தலையில் அடிக்கணும், ஜமையாதத குண்டியில் அடிக்கணும். மேல ஏறது ஏறிய காலை கழுவிட்டு ஏறுங்க, வெறும் சகதியா இருக்கு பாருங்க. ரொம்ப சந்தோஷம். சமஞ்சத தலையில அடிக்கணும், சமையாதத எதுல அடிக்கணும்? குண்டியில் அடிக்க தெரியல. தவறா எது கட்ட வார்த்தை நீங்க சொன்னத நான் கேட்கிறேன் அவர்கிட்ட. தண்டாச்சு போக இல்லப்பா, விதை போறாங்க வயல்ல. என்னையா நாத்து, அந்த நாத்தை பறிச்சு ஒரு குச்சியை ஊனி கரம்ப பொண்ணுக்கு அடிக்கிறோமா? அடிமா அடிக்க மாட்டோமா? நாத்துனா சமையாதது, சமையாததை கீழே குண்டியில் அடிக்கணும். சமஞ்சதை கொண்டு போய் வயல்ல நடுறோம். கருது சமஞ்சது தலையில் அடிக்கணும், நெல்லு கொட்டுறதுக்கு. நியாயம் தானே? இருந்தாலும் நான் தவறா பேசுறேங்கிறாரு. சமஞ்சதை தலையில் அடிக்க காரணம் இல்லாமையா சொன்னேன்? விவரம் இல்லாமல் சொல்லலையே. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருந்தது ஐயா. அதனாலதான் விட்டா 5 வந்தா 15 இல்லைன்னா நஞ்சு. நல்ல எங்கள்ட்ட கேக்குறீங்களா அங்கே கேக்குறீங்களா? விட்டா 5 கேளுங்க, அப்படி வந்தா 15 இல்லைன்னா நஞ்சுடாங்க. அது என்ன சாமி? அது ஒன்றும் இல்லை. உன்னை வயலில் போய் 2 நண்டு பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னா நீ நண்டு பிடிக்க எங்கே போவ? வயலுக்கு தான் போவ. வயலுக்கு தானே போவ. வயலில் போய் நண்டு பிடிக்கணும். நண்டு எங்கே இருக்கான்? பொந்துக்குள்ள இருக்கான். கையை விடணும். எத்தனை கையை விடுவ? 5 விரலை விடுவோம். ஒரு கையை விடுவ. ஒரு கையில் 5 விரல் இருக்கு. விட்டா 5. நண்டு உள்ள இருந்துச்சு வச்சுக்க. நண்டுக்கு 10 காலு. சொன்னார பத்தியா? சரியா? நண்டுக்கு 10 காலு. வந்தா 15 இல்லைன்னா நஞ்சு. ஒருவேளை நண்டு உள்ள இல்லாம நேத்து நடந்த சம்பவம் யா. நாங்க அண்ணன் சின்ன தம்பி என்ன கேட்டு பாரு. நேத்து நாங்க 2 நடத்துக்கு போயிருந்தோம். ஆமா, ஒரே சத்தம். ஆமா, காரணம் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெருமை இருக்கிறது. காரணத்துக்காக அற்புதமான பெருமையான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று, 4 திசையிலும் 4 வகையான காற்று. ஆனால் அடிக்கக்கூடிய காற்று பூங்காத்து. எங்க ஆத்தா சொல்லிச்சு, இந்த பனங்கொட்டையில் அப்படி இல்ல ஆத்தா, இந்த பனங்கொட்டைய குப்பரை வச்சு மண்ணை மூடி வச்சு அதுல முளைச்சு வந்தா அது ஆண்மரம். அதே கொட்டையை அப்படி மல்லாக்க வச்சு மண்ணை மூடி புதைச்சி வச்சு அது முளைச்சி வந்தா அது பெண்மரம். ஆண்மரமாவதும் பெண்மரமாவதும் உங்கள் கையில் மட்டும்தான். இதை விட ஒரு சிறப்பான செய்தி சொல்கிறேன் கேட்டுக்க. நடக்க இருக்கிறதுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா. கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? கோயிலில் போய் தெய்வமே என்னை காப்பாற்ற ஆத்தா அப்படின்னு எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவீங்க.
அந்த கையெடுத்து கும்பிடுறதுக்கே மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. இந்த ரெண்டு கையை ஒன்றா சேர்த்து ஏன் சாமி கும்பிடுற தத்துவத்தை உணர்த்தியவன் தமிழன். இந்த கையோட தன்மை அசுத்தமானதை சுத்தம் செய்கிறது. இந்த கையோட தன்மை நல்லதை கொடுத்து நல்லதை வாங்குறது. என் வாழ்க்கையில் நல்லது கெட்டது ரெண்டு இருக்கு. அதைத்தான் சொன்னேன், கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல். இது கணக்குக்கல்ல, வாழ்க்கைக்கே. எதை கூட்டணும், எதை பெருக்கணும், எதை வகுக்கணும், எதை கழிக்கணும் கணக்கு இருக்கிறது. அப்போ கோயிலில் போய் இந்த ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்து என் வாழ்க்கையில் நல்லது கெட்டது ரெண்டு இருக்கு, நல்லதை வச்சு கெட்டதை தவிர்த்து இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் உன் அருளால் நான் வாழணுங்கிற காரணத்துக்காகத்தான் ஆத்தா இந்த ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்து உன்னை சாமி கும்பிடுறேங்கிற தத்துவத்தை சொல்லி கொடுத்தவன் தமிழன். இல்லைன்னா இந்த கையை அப்படி வச்சு நம்ம இங்கே சாமி கும்பிடுவோமா நம்ம மாட்டோம். நாத்தெல்லாம் இருக்கு. கோயிலில் போய் விளக்கு போடுற வேலையெல்லாம் வச்சிருப்பீங்களா? ஏத்தா வெள்ளி செவ்வாய்க்குனாலும் போவா. நான் கேட்குறேன் உங்களை, கோயில்லையோ வீட்லையோ விளக்கு ஏற்றுறீங்கல்ல, இந்த விளக்கை ஏற்றணும் வெளிச்சம் வர்றதுக்கு. ஏன் இது என்ன அது விளக்கு தாங்க வெளிச்சம். அதைத்தான் கேட்குறேன். சாமிக்கு வெளிச்சம் வேணும்னா நீங்கள் எந்த கோயில்லையும் இதெல்லாம் இருக்காது. கருவறையில் என்ன இருக்குது? எண்ணெய் தீபம் தான் இருக்கும். இன்னைக்கு திருப்பதியில் அந்த விளக்கு அணைவதே கிடையாது. அவன் ஏன் ஏற்றினானே தெரியாது, வரைக்கும் தெரியாது. ஆனால் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். போயிருக்கா திருப்பதி? இன்னைக்கு வடலூரில் பாருங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். காரணம் இருக்கு இல்லையா? அப்போ கோயிலில் போய் சாமிக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றுறீங்களா, அது ஏங்கிற விஷயம் தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்டிருந்தா சரியாக சொல்லியிருப்பீங்க. என்னது? சாயந்தரம் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டிவியில் என்ன சீரியல் ஓடுதுன்னு மட்டும் கேட்டிருந்தேன். சீரியல் அடிக்கிறப்பி அப்படியே 7 மணிக்கு இது, 8 மணிக்கு இது, 8:30 மணிக்கு இது, 9 மணிக்கு இதுன்னு ஆமாம். பாருங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய ரகசியமே. ஒரு வீட்டுக்கு அன்னைக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போனால், இன்றைக்கி தான் சில்லு வந்துருச்சு, இதில் வந்துருச்சு எல்லாமே. அன்றைக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சபையில் உட்காந்துருப்பாங்க. அப்படி உட்காந்துருக்கிற பொழுது நடுவை கொண்டு வந்து ஒரு விளக்கை வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணை விளக்கேற்றுமா. அப்படி சொல்கிற பொழுது அந்த புதுசாக பார்க்குற பொண்ணு தானே கொண்டாந்து ஒரு வேளை விளக்கில் எண்ணெயை ஊற்றுற பொழுது அந்த எண்ணெய் செதறிடுச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான், என்னடா பண்ணுது இந்த புள்ளேன்னு. தெரியாமல் காலால் இப்படி தேய்ச்சிச்சு பொண்ணு வேணான்றுவேன். சிந்தின எண்ணெய் எப்போ இந்த புள்ள காலால் தேய்ச்சிச்சோ என் குடும்பம் தேய்ச்சி ஒரு வேணான்றுவேன். ஒரு வேளை கையால் இப்படி தொடச்சிச்சு பொண்ணு வேணான்றுவேன். எப்போ சிந்தின எண்ணெயை கையால் தொடச்சிச்சு என் குடும்பம் தொடஞ்சி போயிருமுன்னு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரன் நெஞ்சு போயிடுவான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வேணான்ட்டு. அப்போ சாமர்த்தியமான பொண்ணு என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு வேளை செதறிச்சுன்னா இந்த விரலில் அந்த எண்ணெயை தொட்டு விளக்கில் இழுத்து விடணுமா. அந்த விளக்கை ஏற்றி எரிய விடுற பொழுது மாப்பிள்ளைக்காரனுக்கு சந்தோஷம். இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் முடிவு பண்ணுற பொழுது அந்த பொண்ணு அந்த விளக்கோட தன்மை எப்படி சொன்னா தெரியுமா? எண்ணெயை ஊற்றுனேன், திரியை போட்டேன், தீயை பற்ற வச்சேன், இதை பிரித்தா என்ன வார்த்தை கிடைக்கும் தெரியுமா? எண்ணெய் ஊற்றுனேன், திரி போட்டேன், தீ பற்ற வச்சேன், விளக்கு எரியுது. என்ன திருத்தி, என்ன திருத்தி, என்ன திருத்தி, என்ன திருத்தி இந்த விளக்கேற்றி இந்த வீட்டுக்கு வாழ வந்தேன்னா உன் குடும்பத்தை சரியாக தலை நிமிர்த்துங்கிற காரணத்துக்காகத்தாய்யா ஒவ்வொரு பொண்ணு கோயிலில் விளக்கேற்றக்கூடிய தன்மையை கொடுத்தவன் தமிழன். மிகப்பெரிய அறிவாளி. எவ்வளவு அறிவு சார்ந்த விஷயத்தை அற்புதமாக சொல்லியிருக்கான் பார்த்தியா? இவ்வளவு பெருமையான நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் அந்த வகையில் இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தை வரைக்கிறவன் மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடைக்காற்றை விட இந்த பூங்காத்தை நினைக்கிற பொழுது பூங்காற்றே அந்த பொண்ணுக்கு ஒன்று சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. அவை எல்லாமே நெஞ்சம் வாடுது. பெண்மலை காத்து
உள்ளம் இருக்கும் வீட்டிலே நல்ல செல்வம் இல்லை செல்வம் இருக்கும் வீட்டிலே நல்ல உள்ளம் இல்லை காவல் இல்லை காவல் போடுவே ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போடுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா ஆனா வந்த சந்தனமே உன்னை தழுவே மன சம்மதமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே மன சம்மதமே இதை யாராலும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே சென்றினால் நேர்ந்து வரும் தருபவளே அம்மா அம்மா சென்றினால் நேர்ந்து வரும் தருபவளே அம்மா அம்மா எனக்கொரு மனம் தருவாயா எங்கள் எல்லோரையும் வாழ வைப்பாயா நல்ல வெள்ளை கிழமையிலே அம்மாவின் வாசலில் காட்டளித்தேன் என்ன பெருமை சொல்ல நீ சூடிக் கொள்வாய் என்ன வாழ்த்து சொல்ல உச்சி வளர்ந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி உச்சி வளர்ந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரி மச்சமல பக்கத்துல எழுதுன்னு சொன்னாங்க எழுதுன்னு சொன்னதுல நியாயமல்ல கண்ணாத்தா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் சிரிப்பு இங்க நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்லதுக்கு உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது பொட்டு வச்ச பொட்டு வச்ச சேர்ந்ததொரு அங்குருவி சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சூரன கூட சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சூரன கூட ஒற்றையடி பாதையில புருஷன தொங்கையில ஒற்றையடி பாதையில புருஷன தொங்கையில ஒற்றையா போகுதம்மா உன்னோட உசுறு உசுறு எத்தனை போல் வாடுதம்மா உன்னோட மனசு அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பக தோணில் கண்ணில் வந்தாள் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி வந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இருந்திருந்தோம் உனக்கு ஒன்னா சிரிப்புலதான் முத்திதொரு சத்தம் கேட்கிறடி ஓ நடைய பார்த்தா தங்கத்தெரு போல இருக்கிறடி ஓ கொலுசு சத்தம் மனசுல புள்ளை இருக்கிறடி ஓ மரபி சத்தம் பாடி வர வசைய பண்ணுதடி ஓ சிரிப்புலதான் முத்திதொரு சத்தம் கேட்கிறடி ஓ நடைய பார்த்தா தங்கத்தெரு போல இருக்கிறடி எங்களுக்கு தெரியுமா பாட்டு பாட்டு எங்களுக்கு தெரியுமா பாட்டு பாட்டு அதெல்லாம் கேட்டு ஒரு போட்டு காட்டு எங்களுக்கு தெரியுமா பாட்டு பாட்டு அத்திக்கலம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்காரம் போன இந்திய வந்தாலும் ஒன்ன கண்டு சிகப்பா அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்காரம் போன இந்திய வந்தாலும் ஒன்ன கண்டு சிகப்பா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி புத்திருந்து புத்திருந்து புதிரி போகுதடி செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகும் அடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி மாறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாம மகன் குடிக்கலையா சொல்லு சொல்லி ஓ மஞ்ச வர வழிகளையா வந்து நிலை உள்ளிட்டானே தஞ்சமென்று தங்கி வந்தேன் ஒரு மாலை பண்ண போட காட்டான காட்டு
பின்னி போகுதடி பார்க்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னி போகுதடி ராஜா என்றால் மந்திரி என்றால் சாதியம் இல்லையால் ஒரு நாணியம் இல்லையால் ஒரு உறவும் இல்லை நமக்கு பிரிவுமில்லை ஆடுகின்றேன் நான் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமையா கடவுள் செய்த குற்றமையா கடவுள் செய்த குற்றமையா கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னி தமிழ் மண்ணில் கேட்கும் பொன்னியம்மா கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னித்தமிழ் மண்ணை கேட்ட பொண்ணு நீளமா ஆயிரம் செல்வம் நான் எடுத்தாலும் உன்னதுக்கு இன்னொரு பெண்ணே உள்ள பேசுவேன் நம்ம திருக்கும் சக்தியே இது எங்கும் இல்லை காத்த பிடிச்சி கையிலே வைக்க ஆளும் இல்லை காவல் தேவி ஆவலோடு ஆமா இடம் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பலமா எதுக்காக நீங்க மூணு பேரும் பாடினதுக்கு இல்ல அதுக்காக இல்ல நீங்க மூணு கைத்தட்டல் உங்களுக்கு இல்ல எங்க அண்ணன் சின்ன தம்பி உங்க மூணு பேத்துக்கு கூட கொஞ்சம் வலிமை இருக்கு பாருங்க எங்க அண்ணன் அசராம உங்களுக்கு ஈடு இணையாக தாளத்தை குறையாம போட்டே வர்றாரு பத்தியா 100 ஆண்டு தீர்க்க ஆயுஷோட பெருமையோடு வாழ வேண்டும் இந்த கலை உலகம் உண்மையினால் நன்றாக வாழ வைக்கும் இந்த மக்களுடைய ஆசீர்வாதம் சிறப்போடு ஆம் அதான் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் எங்கிருந்து ஒரு விதமான கானம் சேர்க்கின்றது என்ன காரணம் யார் பாது என்ன குறிஞ்சி இடமா இல்ல வேற இடமா குமார் ராஜா அப்பா என்ன ஷோ அழகான ஒரு ஷோ பெருமையான ஒரு ஷோ ஆளும் ஷோ கானம் சேர்க்கின்றால் வள்ளி இப்படிப்பட்ட வள்ளி சீக்கிரமாக அந்த கந்தப்பெருமானுக்கு மனமடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணம் இருந்தால் மறுபடியும் இடத்திலாக ஆளும் வாழ்கின்றார் இவளே வந்தா தெரியுமா வள்ளி எதுக்கு வந்திருக்கா சொல்லி அப்ப சரியான ஆம்பளை விரதம் வாசிக்கிறீல்ல இந்த வள்ளி இங்க எதுக்கு வந்திருக்கா எதுக்கே வந்திருக்கா வள்ளிங்க இந்த வள்ளி இங்க எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டேன் காவலுக்கு நாடகத்துக்கு காலையில சம்பளம் நாடகத்துக்கா ஆமா அப்புறம் இருக்கு கரவடத்துக்கா அதுக்காக வந்திருக்கீங்களா சரி சரி உங்களுக்குலாம் என்ன வேலை எங்களுக்கு அந்த வேலையை தான் வந்திருக்கா எதுக்கு வாசிக்கணும் நீங்க பாட்டுக்கா கல்யாணத்துக்கா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் வாசிப்பீங்க ஓ காசு கொடுத்தா வாசிருவீங்க இன்னும் பிரச்சனை இல்லை அவ்வளவுதாங்க என்னங்க காசு போனா கூட வரப்போதா எதுமா ஒன்றும் வரப்போறத காதற்ற ஊசி கூட வராதரா கடைவெளிக்கல ஆமா நீ எப்படி வந்தாயோ அப்படியே உள்ள கொண்டு போட்டுருவான் எப்படி வந்ததுன்னா எப்படி தெரிஞ்சுக்கங்க செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அதான் பாரு செத்ததுக்கு அப்புறம் கொடுத்துருக்கான் பாரு அதனாலதான் வரலாறு சொல்லுது செத்தும் கொடுத்தான் சீதக்காதி ஆமா அவெல்லாம் கொடுத்துருக்கான் பாரு நீ எல்லாம் என்ன கொடுத்தீன்னு எனக்கு தெரியல ஆளுநர் பாடுகின்றார் வள்ளி இப்படிப்பட்ட வள்ளி சீக்கிரமாக அந்த கந்தப்பெருமானுக்கு மனு வந்தது காவலுக்காக அல்ல காதலுக்காக இதுதான் எப்படியே கண்டுபிடிச்சிருக்கீங்க எனக்கு தெரியுயா அந்த சந்தேகத்தையா கேட்டேன் ஆஞ்சநேய பெருமான்ட்ட ஏண்டா ஆஞ்சநேயா எப்ப பார்த்தாலும் ராமா ராமா சீதாங்கிறியே எங்கடா இருக்கிறாங்கன்னு நெஞ்சு அப்படி கிழிச்சா பாடுறா உள்ள இருந்தாங்க ராமனும் சீதையும் இப்ப நீ எங்க பாத்தீங்க இல்லையா ஆளுடன் பாடுகின்றாள் யாராவது காதலிக்கிறான்னு பாத்துக்கிறாரு சாமி எதுக்குங்க தேவலத்துல இருந்து வந்து யாராவது பூலோகத்துல காதலிக்கிறா அதெல்லாம் பாத்துக்கிறீங்க அப்படி இல்லை நமக்கு தெரியும் எது நடப்பதோ எது நடக்க இருக்கின்றதோ அத்தனை அறியக்கூடிய தன்மை வாய்ந்தவன் அப்படிங்கிற காரணம் இந்த வள்ளி வந்தது காவலுக்காக அல்ல காதலுக்காகங்கிற விஷயத்த இங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் திருப்பி வயலில் இறங்குவோமே ஒரு வருடம் மறுபடியுமா இப்போதான் நான் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நாட்டு படிக்கவா ஆம்பளை பிள்ளைக்கு கதை சொன்னாத்தா ஒரு அம்மா ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்துட்டா என்னை பெத்த ராசா அப்படின்னு ஏன் அம்மா கொஞ்சுறா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னேன்ல இப்போ பொம்பளை பிள்ளை கதை சொல்லுவோம் இதில் நீங்கள் எல்லாம் யாராவது படிக்கிற ஆள் இருக்கீங்களா எல்லாமே படிக்கிற ஆள் தானே நீங்கள்லாம் படித்த பிள்ளை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க உங்கள் அம்மா நீ பிறந்ததுக்கப்புறம் உன்னை குளிப்பாட்டி பக்குவம் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற பொறுப்பு அப்பாவை விட அம்மாவுக்கு தான் சரிதானே நீ படிக்க போகிற பள்ளிக்கூடம் போகிற அந்த நேரத்தில் உங்கள் அம்மா உன் தலையில் சடை பண்ணியிருப்பாங்க பார்த்தியா நீ படிக்க போகிற பொழுது எத்தனை சடை பண்ணிக்கிட்டு போன
இது எதுக்கு தாது? ஏதோ முடி முளைச்சிச்சு, ஏதோ பின்னு ஸ்கூல்ல போட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுதான் பெருமையே. இப்போ என்ன காரணம் பாருங்க, தத்துவம் அற்புதமான விஷயங்கள் அம்மா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் பெருமை, இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அன்னைக்கெல்லாம் அம்மா நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாயா. பிள்ளைக்கு சோறு விட்டுற பொழுது கிண்ணத்தில் சோத்தை வச்சு இடுப்பில் வச்சுக்கிட்டு வெளில வந்து நிலாவை காமிச்சு நிலா நிலா ஓடிவான்னு சோறு விட்டுனா அம்மா. இன்னைக்கு எந்த அம்மாவாவது சோறு விட்டுதா? அதனால தான் அப்போ என்ன பண்ணேன், பிள்ளைய கூப்பிட்டேன், டேய் இவட எப்போ நீ வீட்டில் சாப்பிட்டாலும் சாப்பிட்ற பொழுது தரையில் உட்காந்து சம்மணம் போட்டு குனிஞ்சு சாப்பிட்றோம்டான்னு அப்பா சொல்கிறா பிள்ளைகிட்ட. பிள்ளை ஏன்னு கேட்குறேன். அப்போத்தான் அப்பா சொல்லுவார்ட்டே, உன்னை பெற்றது அப்பாவும் அம்மாவும்டா. உனக்கு பசிச்சுன்னா உங்கள் அம்மா ஒரு 2 வருஷம் 3 கணம் உனக்கு பால் கொடுப்பா, உன் பசி போகும். ஆனால் காலம் பூரா உன் பசி போக்கி உனக்கு உணவு கொடுக்கறது யார் தெரியுமா? இந்த பூமிங்கிற தாய் தாண்டா. உன்னை பெற்ற தாயை விட இந்த பூமிங்கிற தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னா அந்த பூமியில் விளைஞ்சதை தாண்டா அறுவடை பண்ணி இந்த உலகமே சாப்பிடுது. அந்த தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னா சாப்பிட்ற பொழுது குனிஞ்சு சாப்பிட்டு அந்த தாய்க்கு நன்றி சொல்லுடான்னு அப்பன்னு சொல்லி கொடுத்தேன். அதனால தான் சாப்பிட்ற பொழுது குனிஞ்சு சாப்பிடணும். அடுத்து அம்மா சொன்னா பாட்டு, ஐயா அப்பா சொல்ற மாதிரி சரியா செய்யணும். ஒருவேளை அந்த நேரத்தில் உனக்கு தாகம் எடுத்தா தண்ணியை குடிக்கிற பொழுது அண்ணாந்து குடிடான்னு அம்மா சொன்னா. புள்ள ஏன்னு கேட்டேன், உன் தாகத்தை தீர்த்து உனக்கு தண்ணி தந்த இறைவன் அதை இருக்கிறது மேலே அவனுக்காக ஒரு நன்றி சொல்லணும்னு குடிக்கிற தண்ணியை அண்ணாந்து குடிடான்னு அம்மா புள்ளுக்கு சொல்லி கொடுத்தா. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு குடிக்கிற தண்ணிக்கு நன்றி சொன்னவன் தமிழன் ஒரு ஆள் தாய். சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? இன்னொரு தண்ணியை வந்து கண்ணை மூடிக்கிட்டே குடிக்கிறாங்களே, எதுக்கு? காலையில் 250 ரூபாய்க்கு வாங்குறாங்க. காலையில் பார்த்தேன் அறந்தாங்கில் 250 ரூபாய்க்கு வாங்கி ஊற்றிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே குடிக்கிறாங்க. வாங்கினாங்களா இல்லை அனுபவிச்ச மாதிரிலாம் பேசுறீங்க? நம்ம சாப்பிட மாட்டேன், எனக்கு அந்த வாடையா பத்தியா? இது ஆமாம் நான் நியாயம் தான். இல்லை உங்களுக்கு சந்தேகம் என்னன்னா எனக்கு தேவலோகத்துலேருந்து வந்திருக்கேன், பூலோகத்தில் இந்த மாதிரி நடக்குதுன்னு. அந்த தண்ணி அண்ணாந்து குடிச்சு வர்ண பகவானுக்கு நன்றி சொன்னவன் தமிழன். சாப்பிட்ற சாப்பாட்டை குடிஞ்சு சாப்பிட்டு பூமிங்கிற நன்றி அம்மா. இந்த தண்ணியை மட்டும் கண்ணை மூடிக்கிட்டே குடிக்கிறாங்க. அப்போ வீட்டில் உட்காந்துருந்துருக்கேன். அப்போ சரி புள்ள இங்கேருந்து வேகமாக வந்தேன். என்னப்பா வேலைக்கு போகலையான்னு கேட்டிருக்கேன். புள்ள அப்பங்கிட்ட, இல்லைப்பா உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வேலைக்கு போகல, அப்பாவுக்கு முடியலைப்பா அப்படின்னு அப்பா சொல்ல. வேலைக்கு போனால் எப்படி சோறு திங்கிறது புள்ள கேட்குறாங்க. எப்படியா சோறு திங்கிறது? வேலைக்கு போகாமல் முடியலன்னு படுத்துருக்கேன் அப்படி திரிக்கிட்டு இருக்கேன். என்னடா பண்ணுறது, உடம்புக்கு சரியில்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கேன். சரி சரி இந்தா இதை கொஞ்சோண்டு குடின்னு கொடுத்துருக்கேன். என்னடான்னு அப்பன் கேட்டிருக்கேன். நீ குடிப்பா, நல்லது தான் குடி அப்படின்னு புள்ள கொடுத்துருக்கேன். வாங்கி கையில் பார்த்துருக்கேன். என்னடா பொட்டலை மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆமாப்பா சாராயம், நீ குடி, நீ குடிச்சிட்டு செத்தின்னா 10 லட்ச ரூபா பணம் வரும், அதை வாங்கிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்ல அப்படிறாங்கிறான் புள்ள பெத்த படம் பார்த்து. போகுது வர இது எங்கே வேணாலும் போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்கிற விஷயமப்பா. என்ன சொல்கிறாருல்ல கள்ளக்குறிச்சின்னு. ஆமாம், அன்னைக்கெல்லாம் மனுஷன் நம்ம ஆள்லாம் ரொம்ப ஆரோக்கியம். இந்த குடிக்கிற பழக்கத்தை சொல்லி கொடுத்தது வெள்ளைக்காரன். என்ன சொல்லிட்டு போனாமே, நீங்கள்லாம் மாடு மாதிரி வயலில் உழைக்கிறவங்கடா, நல்லா உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சோண்ட குடிச்சுட்டு நல்லா சோதை தின்னுபிட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வேலைக்கு போங்கடான்னு. வேலையை முடிச்சு போட்டு கொஞ்சமாக குடின்னு அவன் சொல்லிட்டு போனேன். இவன் குடிக்கிறதே வேலையாக வச்சுக்கிட்டான். வேலைக்கே போகிறதில்ல, எந்த வேலைக்கு போனேன், ஒரு வேலைக்கும் போகிறதில்ல. நீ சொன்னீங்கல்ல கண்டர், அதுதான் விஷயம். இந்த கன்றாவியை எப்போ நம்ம குடிக்க ஆரம்பித்தோமோ, கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை ரெண்டையும் மூடிக்கிட்டு இந்த கன்றாவியை எப்போ நம்ம குடிக்க ஆரம்பித்தோமோ சீக்கிரத்தில் கண்ணை மூடிடுவோம். அதுக்குத்தானே அப்படி கரும்புறத அதான் ஒத்தியை பார்க்குறான் பாரு. அப்படிங்கிற சிறப்பு அந்த வகையில் ஆழம் பாடுகின்ற வள்ளி இப்படி ஆழம் பாடக்கூடிய வள்ளியை பார்க்கின்ற சீக்கிரமாக கந்தபெருமானுக்கு மன்னிக்கின்ற இருந்தாலும் இவளை நினைக்கின்ற பொழுது இவளை எப்படி வரைக்கிறது தெரியுமா? இளமக வீட்டுக்குள்ள சிலம்பிரையா வந்தவளே, வாழையலை வளர்ந்து வரும் சந்திரனே, வாழ்வதில்
நீர்வழியே பார்த்து புட்டா சித்த மனம் தாங்காது கண்ணுரங்கு யாரோ காராக வளர்ந்த மரம் பாரமா ஒரு தாயார் தந்தையார் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற வீட்டுக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை அது நம்பி இருக்கிறது மண்ணே தானாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளுள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரு ஒரு தவிக்கு சொந்தமில்லை அம்மா ஒரு தவிக்கு சொந்தமில்லை அம்மா ஓட்டு கூற வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா ஓட்டு கூற வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற வீட்டுக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை நம்பி இருக்குது மண்ணே தானாக கலந்த மரம் பாரமா ஒரு தாயார் தந்தையார் கோரம்மா சின்ன பணி கால நீ முன்னேறித்தான் போனா நம்ம ஊரு வந்தாச்சு உடக்கரை கண்டாச்சு நம்ம ஊரு வந்தாச்சு உடக்கரை கண்டாச்சு காடுகிற கலனி விளைஞ்சது ஓ தாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பே தந்தான் தாலிபட்ட கடனுக்காக தாயார் என்று விட்டு போட்டா தாலிபத்தின் கடனை தீக்க தாலி ஒண்ணு அப்பா தாலிபட்ட கடனை தீக்க தாயார் என்ன பெற்று நம்ம சுமக்க பூமி ஒரு கணக்கு போட்டு இருந்தது நம்ம சுமக்கு பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்கு நாளை வாங்கும் வரவுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நீ பிறந்த பொழுது அறியாம மண்ணை அள்ளி நீ திம்ப அந்த மண்ணி சந்தோஷப்படும் தின்றா இன்னைக்கு என்ன நீ திங்கிற நாளைக்கு ஒன்று நான் தாண்டா திம்பேன்னு இவ்வளவு ஒற்றுமை மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை வருகின்றான் வனக்காவலன் துவக்குவோம் கழகத்தை துவக்கி சீக்கிரமாக நடத்துவோம். ஏன்னா அஷ்டப கும்பாபிஷேக விழாவில் மங்கள நேரத்தில் முடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் மங்கள வாத்தியம், மங்களகரமான வாத்தியம். இது என்ன வாத்தியம்? மங்களகரமான வாத்தியம். மங்கள வாத்தியம் அங்கே இருக்கு. மங்களமான நேரத்தில் மங்களவாத்தியம் இங்க இருக்கு. இருக்கே பார்ப்பா எல்லுனா என்ன இருக்கு? ஆமா. வணக்காவல் துவக்குவோம் கழகத்தை நாராயண்.